போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு ஆலிஸ இந்த பிரஹாம் ரிங்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்ப்போம். கதையுடைய ஆரம்பத்திலேயே அந்த கலாக்களும் இயான்சியாக்கும் ஓடி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு வீடியோ கால் பண்றான். கேப்டன் இயான்சியாக், ஒரு வழியா நீ யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. இதை கேட்டு அவனும் கடுப்பாயிட்டு, என்ன சொன்ன அப்படிங்கிறப்போ, நான் சும்மா கிண்டல் பண்ணேன், எனக்கு இப்போ உன்னுடைய உதவி தேவைப்படுது. இங்க இருக்க அந்த வேம்பியர்ஸ்க்கு பவர் சோர்ஸ கொடுக்கக்கூடிய அந்த மேஜிக் ஸ்டோனை கண்டுபிடிச்சு உடனடியா டெஸ்ட்ராய் பண்ணுங்க. நீங்க 2 பேருமே வேகமா இந்த வேலையை முடிச்சாகணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்களால எவ்வளவு நேரத்துக்கு இவங்கள தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. இதே நேரத்துல அந்த கோஸ்ட்லரும் அவங்கள அட்டாக் பண்ண வர கலாக்களை வந்துட்டு டைட்டா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வைல்டு பீஸ்ட்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அவனுடைய வெப்பன் டிரான்ஸ்பரன்சியா மாறிடுது. அது மட்டும் இல்லாம இதோடைய அட்டாக் ரேட்டும் ஸ்பீடும் 15% இன்க்ரீஸ் ஆயிடுது. உடனே கலாக்களும் அங்க இருக்க எல்லா கோஸ்ட்லர்ஸும் அட்டாக் பண்ணிட்டு, பொதுவாவே இந்த இடத்துல இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மேஜிக் கிறிஸ்டல்ஸ ப்ரொடெக்ட் பண்ணாது. அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல ஆலிஸ் இருக்க இடத்துல நிறைய கோஸ்ட்லெஸ் மான்ஸ்டர் வர அவளும் ஆகாயத்துக்கு பறந்து போயிட்டு பிளட் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா ஆகாயத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு பிளட் ஸ்பியர் வர அங்க இருந்த கோஸ்ட்லெஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்தையுமே சேர்த்து அழிச்சிடுது. அதுல இருந்து வர அந்த ஷாக் வேவோடைய எஃபெக்ட தாக்கு பிடிக்க முடியாம இயான்பாவும் தாமினும், என்னது இது, இப்படியே போனா அது நம்மளையும் தூக்கி எறிஞ்சிரும் போல அப்படிங்கிறப்போ தெரசாவும், இது மிஸ்டர் கேங்ஜுனிக் இருக்க இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஃபைட்ட அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே மைக்கிளும் அந்த அட்டாக்க அவனுடைய அரக்க கைகளை வச்சு பிளாக் பண்ணிடுறான். வெறும் ஒரு அட்டாக்லயே என்னுடைய பாதி மான்ஸ்டர்ஸ்க்கும் மேல அழிச்சிட்டீங்க. அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு, ஆலிஸ், நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நீ மைக்ல பாத்துக்கோ, மீதி இருக்கவங்கள நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல பதிலுக்கு அவளும், ஏன் என்னால இவங்க 3 பேரையும் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, எல்லா ரிஸ்கையும் நீயே எடுத்துக்காதுன்னு சொல்றான். ஏன்னா நம்ம 2 பேருமே ஒரே டீம். அதுக்கப்புறம் ஆலிஸ் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் என்னன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு, ஒன்னும் இல்ல, எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன்னு சொல்ல, ஆக்சுவலா இது ஹீரோ சொன்னதுக்கான ரீசன் இதுதான் தேர்ட் டெட் பிளாக் சென்டென்ஸ். இதன் மூலியமா ஹீரோ கிட்ட இருக்க இன்வின்சிபிள்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் டெம்பரவரியா லாக் ஆயிடுது. இதே நேரத்துல கலாக்கள் வந்துட்டு, நம்ம இன்னும் ஒரு சில இடத்த செக் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு அந்த இயான்சியக்கும் மனசுக்குள்ள, நான் டேங்கன் கில்டுடைய செகண்ட் அசால்ட் டீம் உடைய கேப்டன், இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட நான் எதுக்கு போகணும்னு யோசிக்க அந்த கலாக்களும், டோன்ட் வரி, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல இதை கேட்ட அந்த இயான்சியாக்கும், ச்சே, நம்ம தான் இவனை பத்தி தப்பா நினைச்சிட்டோம் போல. அப்படிங்கிறப்போ அந்த கலாக்களும் மனசுக்குள்ள, கேங்ஜினிக் கூட நான் கனெக்ட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே வழியையும் நான் இழக்க விரும்பல. அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்க 2 பேரையும் நான் தான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல மைக்கேல் வந்துட்டு, அட்ராஷியா ஃபேமிலியுடைய ப்ரீவியஸ் லீடர், உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஆலிஸ் வந்துட்டு, உன்னுடைய டர்ட்டியான மவுத்ல என்னுடைய பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போக பதிலுக்கு அவனும் அவனுடைய அரக்க கைகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறான். எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த பிளேஸை விட்டு வெளியில வந்துருக்க கூடாது. இந்த இடத்துலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ஆன நீங்க இந்த டவருடைய ரெஸ்ட்ரிக்ஷனால இந்த மாதிரி வீக்கான ஒரு ஸ்டேட்ல உங்களை பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கடுப்பேத்துற மாதிரி அழுகுறான். இத பார்த்த ஆலிஸும், உன்னுடைய ஃபேக்கான எமோஷனை நிறுத்து, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்லயே என்னால உன்னை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிளட் எக்ஸ்ப்ளோஷனை ஆக்டிவேட் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. இந்த டவருடைய பவர் பேலன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. உங்ககிட்ட ஹையர் பொசிஷனை கிராப் பண்ற அளவுக்கு பவர் இருக்கும் போதே எதுக்காக பீஸ் அண்ட் பேலன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு மீனிங்லெஸ்ஸான எய்மை நோக்கி போனீங்க. அதுதான் நீங்க பண்ண தப்பு. இப்போ இது எனக்கான டர்ன். இந்த டைம் பீரியட்ல நான் எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்டியாங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதே நேரத்துல போஷனும் ஒஃபிலியாவும் ஹீரோ கூட சண்டை போட போக, இந்த வாட்டி இது டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு, என்னமோ லாஸ்ட் டைம் என்கிட்ட ஈஸியா நடந்துகிட்ட மாதிரி சொல்றீங்க. பதிலுக்கு அவங்களும், அது கரெக்ட் தான், போன வாட்டி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்காக உன்னை உயிரோட விட்டோம். ஆனா இந்த வாட்டி ஆலிஸ் எங்க முன்னாடி வந்ததுனால உன்னை உயிரோட விடணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா நானும் என்னுடைய உண்மையான பவரை காட்டணும்ல, இது வரைக்கும் என்னுடைய 20% பவரை தான் உங்க முன்னாடி காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அவங்களும், என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஹீரோவுடைய 4வது டெட் பிளாக் சென்டென்ஸ். இதன் மூலியமா நம்ம ஹீரோவுக்கு அப்சர்வ் மேஜிக்ங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்குது. நம்ம
நம்ம ஹீரோ ஆப்பனண்ட்டை ஹிட் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து 0.3% மானாவை வந்துட்டு நம்ம ஹீரோ திருடிப்பான். இதுவே ஒரு கிளியர் ஹிட் கொடுத்தானா ஒரு மானாவை திருடுவான். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட அடி வாங்கினது இந்த ஸ்கில்ல உங்ககிட்ட இருந்து காப்பி பண்றதுக்காக தான். உங்களை மாதிரியான வேம்பியர்ஸ் கிட்ட இருந்து கட்டாயமா வாங்கக்கூடிய ஒரு ஸ்கில்னா அது இதுதான். இதை மட்டும் நான் ஒரு டிவைன் ஸ்கில்லோட கம்பைன் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்சர்வ் மேஜிக்கோட பிளெஸிங் ஆஃப் ஸ்டாரை கம்பைன் பண்றான். இதன் மூலியமா சோல் அப்சர்ப்ஷனுங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்குது. இதை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாலும் அதே மானா பவர் தான் கிடைக்கும். ஆனா தொடர்ச்சியா ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டே இருந்தானா ஹிடன் ஸ்டாட் பாயிண்ட்ங்கிற ஒரு லைஃப் ஃபோர்ஸ் 0.01% பர் ஹிட்டுக்கு கிடைக்கும். இதை பார்த்த ஒஃபிலியாவும் அது வந்துட்டு அப்சர்வ் மேஜிக் ஸ்கில் ஆச்சு, நம்மள மாதிரி பிளட் லைன்ல வந்த வேம்பியர்ஸால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ இவன் எப்படி யூஸ் பண்றான்னு கேட்க பதிலுக்கு போஷனும் அது ஒன்னும் நார்மல் அப்சர்வ் மேஜிக் ஸ்கில் இல்ல, அது கூட டிவைன் பவரும் கம்பைன் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு இப்படியே அங்க நின்று பேசிட்டு இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு வேகமா வந்து அட்டாக் பண்றான். என்னதான் போஷன் அதை பிளாக் பண்ணாலுமே அந்த அட்டாக் அவன் மேல பட்டுட நம்ம ஹீரோவுக்கு 0.3% மானாவும் கிடைக்குது. அதே நேரத்துல 0.01% லைஃப் ஃபோர்ஸும் கிடைக்குது. இந்த லைஃப் ஃபோர்ஸுங்கிறது உங்களுடைய எல்லா ஸ்டாட் பாயிண்ட் கூடயும் சிங்க்ரனைஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்க பாடியில இருக்க வைட்டாலிட்டியை அதிகப்படுத்தும். நான் இந்த டவர் கேம் விளையாடும் போது கிட்டத்தட்ட 62,000 காம்பினேஷனை ட்ரை பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். இந்த ஸ்டாட் இருந்தா நான் இன்ஃபினிட்டி அளவுக்கு குரோ ஆகலாம். என்னுடைய பவர் இவ்வளவுதாங்கிற ஒரு லிமிட் இதுக்கப்புறம் எனக்கு கிடையாது. அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த டீமன் கிங் ஸ்டெப் அதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதன் மூலியமா அவனுக்கு 0.3% மானாவும் கிடைக்குது. அதே நேரத்துல 0.01% லைஃப் ஃபோர்ஸ் உடைய ஸ்டாட் பாயிண்ட்டும் கிடைக்குது. உடனே போர்ஷன் வந்துட்டு இப்ப அதை பயன்படுத்த ஒஃபிலியான்னு சொல்ல பிளட் ட்ரஸ்ட்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பதிலுக்கு அவனும் அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறான். உடனே அந்த இடத்துல ஆலிஸ் சண்டை போடுறத பார்த்துட்டு ஆலிஸோட இந்த ஸ்டேட்ல மைக்ல சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சுட்டு ஆலிஸ் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்போ எனக்கு இதுக்கு மேல டைம் இல்ல, என்னுடைய ஸ்டாட் பாயிண்ட்டை அதிகப்படுத்துறத இதோட நிறுத்திக்கிறேன். ஒழுங்கா மைக்கிளுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களை உயிரோட வச்சுக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிரேவ் ஆஃப் ஸ்வார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே ஹீரோ கிட்ட இருந்து மானா பவர் ரிலீஸ் ஆக இதை பார்த்த அந்த ரெண்டு பேரும் அப்போ இவ்வளவு நேரம் அவனுடைய ட்ரூ பவரை ஹைட் பண்ணி வச்சிருக்கான் போல, இந்த மாதிரியான ஒரு ட்ராஷ்க்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அவனுடைய தலையை துண்டா கட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஒரு ஆள் இருந்தா போதும். சரி இப்ப சொல்லு, ஒரு ஆனஸ்டான கான்வர்சேஷனுக்கு நீ ரெடியா இருக்கியா ஒஃபிலியான்னு கேட்க இதே நேரத்துல அங்க மைக்கேல் வந்துட்டு ஆலிஸ அவனுடைய அரக்க கைகளால பிடிச்சு அப்படியே பூமியில மோத என்கிட்ட போதுமான அளவுக்கு மான பவர் இல்லைன்னு நினைக்க அடுத்த நிமிஷமே மைக்கேல் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்க நம்ம ஆலிஸ் மேல லான்ச் பண்ண இதே நேரத்துல அந்த கலாக்களை நோக்கி அந்த கோல்ட் மாஸ்டர் வர ஒயிட் பீஸ்ட்ங்கிற அந்த ஸ்கில்லை திரும்பவும் பயன்படுத்தி அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண அங்க தூரத்துல அந்த கிறிஸ்டலை கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா அந்த மைக்கேல் வந்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸ சம்மன் பண்ணும்போது அதுக்கு தேவையான மானாவை இந்த கிறிஸ்டல் கிட்ட இருந்து தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கிறிஸ்டலை அந்த மான்ஸ்டர் மட்டும் இல்லாம டெமானிக் ஹியூமன்ஸுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உடனே அந்த கலாக்கள் வந்துட்டு இந்த வாரம் முடிவு கட்ட அங்க இருக்க அந்த கிறிஸ்டலை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும், உனக்கான ஒரு ஓப்பனிங்க நான் தரேன், நீ அந்த மேஜிக் கிறிஸ்டலை பிரேக் பண்ணிடுன்னு சொல்ல இதை கேட்ட அந்த இயான்சியாக்கும் என்னது இங்க இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் தாண்டி போயிட்டு அந்த பெரிய கிறிஸ்டலை நான் பிரேக் பண்ணணுமா, உனக்கு ப்ரொடெக்ட் பண்ண ஃபேமிலி இருக்கு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க முன்னாடி பாப்புலரா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அப்படிங்கிறப்போ கலாக்கள் மேல அந்த மான்ஸ்டர்ஸ் ஏற ஆரம்பிக்குதுங்க. பதிலுக்கு அவனும் நீ லைஃப ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற, லைஃப் உடைய மீனிங் நீ எதிர்பார்க்கறத விடவும் ரொம்பவே சிம்பிள், அந்த மொமெண்ட்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிட்டு இவனுக்கு ஒரு ஓப்பனிங்கா கொடுக்கறான். அப்பதான் இயான்சியா அவனுடைய பாஸ்ட நினைச்சு பாக்குறான். அந்த பேக் வந்துட்டு இந்த கில்டுடைய செகண்ட் கேப்டனா மாறினதுக்கு கங்க்ராச்சுலேஷன், இதை விட பெட்டரான ஜாப் இந்த வேர்ல்டுலயே கிடையாது, உன்னால பணம் புகழ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இங்க அடைய முடியும், அப்படியே கரண்ட்ல இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கலாக்கள் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அவங்கிட்ட இருக்க அந்த ஸ்வாடை யூட்டிலைஸ் பண்ணி அங்க இருந்த கிறிஸ்டல்ல 2 பீஸா உடைச்சு போட்டுறான். இதன் மூலியமா அந்த மைக்கேலுடைய பிளட் வே போட்டுங்கிற அந்த மானா சோர்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுது. சோ இதுக்கப்புறம் நம்ம மைக்கேலால அந்த கோஸ்டஸ வெளியில கொண்டு வர முடியாது. இதே நேரத்துல ஹீரோவும் அந்த சர்க்கிள் மறையிறத பார்த்துட்டு அவங்க அதை பண்ணி முடிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபிலியாவை தண்ணிக்குள்ள முக்கி முக்கி எடுத்துட்டு இருக்கான்.
இருக்கான். என்னால ரொம்ப நேரம் உன்னை இப்படியே புடிச்சிட்டு இருக்க முடியாது. இப்பவாச்சும் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, 29வது ஃப்ளோருக்கு தான் நாங்க எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், என்னது 29வது ஃப்ளோரா? அந்த இடத்துல தானே எம்பையரோட ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஒஃபிலியாவும், சார் மைக்கேல் வந்துட்டு அந்த எம்பையர் கிட்ட இருக்க பேல்மங் வேணும்னு கேட்டிருக்காரு. எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்ல, இது கிட்ட ஹீரோவும், பேல்மங்கா இங்க இருக்கிறதுலயே டிராகனை கொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்வாட் தான் அந்த பேல்மங். சோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 48th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த டிராகனை கொல்றது தான் இவங்களுடைய மெயின் பிளானா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுடைய அந்த பிராண்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு, ஒஃபிலியா உனக்கு வாழணும்னு ஆசையா சாகணும்னு ஆசையான்னு கேட்க, இதை கேட்டு அவளும், எதுக்கு இந்த மாதிரி ஸ்டூபிடான கொஸ்டினை கேக்குறீங்க? அப்சல்யூட்லி எனக்கு வாழணும்னு தான் ஆசை. இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் அந்த பிராண்ட அவன் மேல போட்டுறான். இப்பத்துல இருந்து உன் கூட சேர்ந்து வேலை செய்ய நான் அவளா காத்துட்டு இருக்கேன் ஒஃபிலியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. இதே நேரத்துல மைக்கேலும் நம்ம ஆலிஸ புடிச்சு வச்சுட்டு, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கொஞ்ச நாள் ஜாலியா இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க வந்த இடத்துக்கே திரும்பி போற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு $1 எடுக்கிறான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் அவனுடைய கிரேவ் ஆஃப் ஸ்வாட ஆக்டிவேட் பண்ணி ஆலிஸ புடிச்சு வச்சிட்டு இருக்க அந்த அரக்க கைகளை கட் பண்ணிடுறான். இத பார்த்த மைக்கேலும், மிஸ் ஆலிஸ் என்ன அட்டாக் பண்ணதையே என்னுடைய அரக்க கைகளை வச்சு நான் பிளாக் பண்ணிட்டேன். பட் இவனால அதை எப்படி கட் பண்ண முடிஞ்சுன்னு யோசிக்க, இதே நேரத்துல ஆலிஸும் ஹீரோவை பார்த்து சந்தோஷப்பட உடனே ஹீரோ வந்துட்டு, குட் ஒர்க் ஆலிஸ், இப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இந்த இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண ரெடியாக. இதே நேரத்துல அந்த எசன்ஸ் ஆஃப் சோல்ல இன்னும் 29 மினிட்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. இதோட இங்க சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.